முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வேளச்சேரியில் உணவு டெலிவரி ஊழியர் போதை இளைஞர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். சென்னை வேளச்சேரியில் மளிகை பொருள் டெலிவரி செய்யும் நபரான பார்த்திபன் என்பவர் மீது இருவர் நடு ரோட்டில் அறிவாளால் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதல் குறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் இளைஞர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சைக்குள்ளான நிலையில் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் இன்னும் எத்தனை முறை இது போன்ற கொடூரமான காட்சிகளை தமிழக மக்கள் காண வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். 4.5 ஆண்டுகளாக நான் எதை தொடர்ந்து எச்சரித்து வந்தேனோ அது இப்போது சர்வசாதாரணமாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இப்படி மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டுவதுதான் தன் சாதனையாக கருதுகிறாரா முதலமைச்சர் என்றும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். காவல்துறையை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிட்டு அறிவாள்களுக்கும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் தமிழக மக்களை இரையாக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசுக்கு கண்டனங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பார்த்திபனை தாக்கியோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி கிருபா.